This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. ரவீந்திரன் துரைசாமி எப்படி இருக்க போகிறது கூட்டணி ஆட்சின்றதற்குள் நிறைய பொருள்கள்லாம் இருக்கு. ஏன்னா மோடி அவர்கள் இப்படி கூட்டணி ஆட்சிக்கு பழக்கப்பட்டவர் அல்ல, மோடி வாஜ்பாய் அல்ல அப்படின்ற ஒரு பார்வை. இன்னொரு புறம் சந்திரபாபு நாயுடு நிதிஷினுடைய அவங்க கடந்து வந்த பாதைகள், இதை வச்சுதான் எப்படி இருக்க போகிறதுன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கேன். அடாப்டபிலிட்டியோட இது கொலிஷன் ஏறாங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு தான் போனோம். 2014 மோடிக்கு தனி மெஜாரிட்டி வராமல் இருந்ததுன்னா வாஜ்பாய் மாதிரி தானே அவர் அதை அடாப்ட் பண்ணியிருக்க முடியும். ஏற்றுக்கொள்வார்ன்றீங்க? கண்டிப்பாக. அதே இதுக்கு தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டியது தான். ஆனால் அதில் இன்னைக்கு லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு முடிஞ்சதுமே தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் டு மோடி. மோடிக்கு மாற்று இல்லை, இன்னொரு மாற்று கவர்மெண்ட்டுக்கு வழி இல்லைங்கிறது இந்த மூமெண்ட் அவங்க கொடுத்து அவங்க பதவியேற்றதுமே அந்த பொசிஷன் தான் வந்துடும். இன்னும் ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் ஒரு 18 பேர் இருக்காங்க, அவங்க ஒரு கவர்மெண்ட் கவிழ்றதை விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த நம்பர் 310ங்கிற அளவுக்கு அது அதிகமாக போயிடும். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் அதை முடிவு பண்ணி அந்த கவர்மெண்ட்டை கவிழ்க்கக்கூடிய பலம் யாருக்குமே இல்லை. இல்ல 2 பேருக்கு இருக்குல்ல, கிங் மேக்கர் 2 பேர் சேர்ந்து சந்திரபாபு நாயுடுன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்றி 2 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இதுல அவங்களோட முக்கியத்துவம் என்னன்னா, இந்த மக்களவையில் இருக்கக்கூடிய எம்பி இடங்கள்ங்கிறத விட பாஜக வெற்றி பெறதுக்கு பீகார்ல நிதிஷ்குமார் தேவை. நிதிஷ்குமார் டேன்கோட் அவரை பலரும் விமர்சனம் பண்ணாலும் கூட அவரை மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. அவர் நிறுத்திய இடங்களில் 80% இடங்களில் அவர் வெற்றி பெற்றிருக்காங்க. அவரோட சமூக தளமும் அவர் எளிய மக்களின் ஆதரவான ஒரு தலைவருங்கிறதும் பீகாரில் வெற்றி பெறதுக்கு பாஜகவுக்கு தேவை. இன்னும் சொல்ல போனால் பீகாரில் பெரிய சக்தி லால் யாதவ், தேஜஸ்வி யாதவ், ஆர்ஜேடி தான். அந்த சக்தியை எதிர்கொள்வதற்கு 3வது சக்தியான நிதிஷ்குமார் அவங்களுக்கு தேவை. அந்த உணர்தல் இருக்குமான்றதுதான் அந்த பீட்டர் அல்போன்ஸ் சொன்னது. நீங்க கூட்டணி ஆட்சின்னு வந்த பிறகு நீங்களும் இறங்கி போக வேண்டியிருக்கும், விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். எதிர்புறத்துல எதிர்கட்சிகளும் பெரும்பான்மையா இருக்கிறாங்க அப்படின்றப்ப 2019 காலம் இருக்காதுன்றது அண்ணன் பீட்டர் சொல்றது. முந்தைய 2 ஆட்சிகளுக்கும் இதுக்குள்ள வித்தியாசத்தை சொல்றாரு. அது அண்ணன் சொல்ல கருத்து நான் ஏத்துக்கிறேன், உடன்படுறேன். நான் சொல்றது ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட்ல பிரச்சனை இல்லைங்கிறது, எந்த பிரச்சனையும் இல்ல. அதே வேளையில இது ஆந்திராவில் வெற்றி பெறதுக்கு சந்திரபாபு நாயுடு தேவை. ஸோ இன்டிஸ்பென்சபிள் அலைஸ். ஏன்னா தேர்தல் வெற்றிக்கு நீங்க சொல்றது நுணுக்கமான இடம். தேர்தல் அரசியல்வாதிகளுக்கு ஆட்சியை தாண்டி தேர்தல் வெற்றி தேவை. 2 பேரை விட மாட்டாங்க. நம்ம 2 பேரும் இல்லைன்னா இன்னைக்கு வெற்றி இல்லை. இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இதை ஒன்றும் இவங்களை முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. இப்போ அவங்கள ஏன் கொடுத்தாங்க? 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கு இன்ட்ரெஸ்டும் டிஃபரெண்டா இருக்க முடியும். இப்போ என்ன மேக்சிமம் இருக்கும்? அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்ப சொல்லுவாரு நிதிஷ்குமார். ஏன்னா சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லுவாரு? ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், இஸ்லாமியர்களுக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. அதெல்லாம் நீ பேச மாட்டாரு, பெருசா ஒண்ணு அதை இது பண்ண மாட்டாரு. சரி, அந்த இடத்துக்குள்ள நாங்க இஸ்லாமியர் நலனை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரே தவிர அதை வச்சு கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு இதெல்லாம் முடிவு பண்ண மாட்டாரு. நீங்க அவங்க அந்த அவரோட தனித்தன்மை வீழாம இருக்கிறதுக்கு தான் இஸ்லாமியர் இஷ்யூவில் நிதிஷும் நிற்கிறாரு, நாயுடு நிற்கிறாரு. அதை நாம அவங்களோட அந்த மதிப்பு மரியாதையோட அவங்க நிற்கிறத நாம குறைச்சி மதிப்பிடலை. பட் நம்பர்ஸ், அரசியல் சூழ்நிலை, அதிகாரம் இந்த இடத்துல எய்தர் மோடி ஆர் எலெக்ஷனுங்கிற ஒரு சூழ்நிலையில் தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ்ங்கிற புள்ளியில் இந்த கவர்மெண்ட் ஓடும். மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், ஆனா தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ்ங்கிற புள்ளியில ஓடும். இப்போ நீங்க தமிழ்நாட்டில் முன்பு சொல்லிட்டு இருந்தீங்க, எய்தர் எடப்பாடியா எலெக்ஷனான்றப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழு டேர்மை கம்ப்ளீட் பண்ணுவார், அதுதான் இங்கும் நடக்கும். ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட்டுக்கு சான்ஸ் இல்லை. ஆனா திரு பீட்டர் அல்போன்ஸ் சொன்ன பாயிண்ட்ன்றது, நீங்க கடந்த கால தன்மையில் இருக்க மாட்டீங்க, அதுவே ஜனநாயகத்திற்கு நல்லது. கரெக்ட், அவர் சொல்றது கரெக்ட் தான். அது நடக்கும். அப்ரோச்ல மாற்றம், அதுல சந்தேகம் இல்லை. இந்தியா கூட்டணிக்கு மெம்பர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறாங்க. இவங்களோட எல்லா நடவடிக்கைகளையும் நாயுடுவும் இவங்களும் மற்ற அலைஸ் கூட ஒத்துக்க மாட்டாங்க. சோ அவங்க தனித்தன்மையை காட்டி அரசியல் களத்துக்குள்ள தங்களை நிலைநிறுத்துறதுக்கு எல்லாரும் விரும்புவாங்க. சோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. சரி, கொலிஷன் இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம், அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் போனோம். அது மோடி செய்வார், பழக்கப்பட்டவர் அல்லன்னு சொல்றாங்கல்ல. செய்வார். ஏன்னா இன்னும் சொல்ல போனா யூபியில தோல்வியை தழுவின பிறகு சட்டமன்ற தேர்தல் வரும்போது மாயாவதிக்கு ஒரு 100 சீட்டு கொடுத்து அவங்களை அலையன்ஸ்ல கொண்டு வரணுங்கிற எதிரணி அலையன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணி தோக்கடிச்சுக்கிறான்னு சொல்லும் போது இவங்களும் காங்கிரஸை ஏற்றுக்கொள்ளாதவங்களை அரவணைச்சு போறக்கூடிய அரசியல் தான் பண்ணி ஆகணும்.
இது நான் இதோட ரொம்ப தெளிவா சொல்லலாம். தே ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட் ஆல்சோ. அதுக்கும் அதற்கு தகுதி படைத்தவர்கள் தான் அப்படின்னு சொல்றீங்க. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.